வெல்கம் டு மிஷன் நோபடி சிவி அணியம் பார்க்க ஒரு மூவி வந்து த லாஸ்ட் பஸ் 2025 ஒரு சர்வைவல் ட்ராமா மூவி. இந்த படத்தை ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கணும் நம்ம சேனலில். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் ஒரே கேரக்டர் கெவின் மட்டும்தான். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி தென் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒய்ஃப் விட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை வந்து இவர் தான் பார்த்துட்ருப்பார். பட் அந்த பையனுக்கு வந்து அப்பா சுத்தமாக பிடிக்காது. இந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால பிடிக்காது. இவரும் வந்து இந்த ஊர்லேருந்து போகணும், வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வீல் சேரில் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மிடில் கிளாஸ் மேன், ஓகேங்களா. இப்படி இருக்க அந்த பட்சத்தில் அவர் வந்து ஒரு பஸ் டிரைவராக வேலையில் இருப்பார். இருந்துட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் அந்த பஸ் வேலையை பார்த்துட்ருப்பார். இருக்கிற அந்த சமயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த மவுண்டன் சைடு, அந்த கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைடில் இருக்கிற அந்த கரண்ட்டு கம்பத்துலேருந்து அந்த கம்பிலேருந்து ஸ்பார்க் ஆர் சம்திங், அந்த கம்பியோ அறுந்து கீழே விழுந்து ஒரு சின்ன ஸ்பார்க் ஃபயராக மாறுது. அந்த ஃபயர் வைல்டு ஃபயராக மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்க அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூலில் 22 பசங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து இவங்க இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து மக்களை காப்பாற்றலாமா அப்படி இல்லைனா தீயை அணைக்கலாமான்னு சொல்லிட்டு தீயை அணைச்சிட்டு ரொம்ப நேரமாக டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சமயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தீயை அணைக்கிறது இதுக்கப்புறம் வேஸ்ட்டு, மக்களை காப்பாற்றது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு. தென் இன்னொரு பக்கம் நம்ம கெவின் வந்து அவரோட ட்ரிப்பை முடிச்சுட்டு ட்ரிப்புன்றது அந்த பசங்களை ஏற்றி இருக்கிற அந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு பஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு சர்வீஸ்க்கு விடுறதுக்கு போகிற அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து 22 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, தான் பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து உடம்பு சரி இருக்காது, மருந்து வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை திருப்புற அந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் சரி இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த சமயத்தில் தான் எல்லாமே வந்து தலைகீழாக மாறுது. பசங்களை ஏற்றுறாங்க, போகிற வழி எல்லாமே வந்து ஃபயரு. தென் அதுக்கப்புறம் வந்து போகிற வழி எல்லாம் பிளாக்கு, இவரும் வேறு ரூட் எடுக்கிறாரு, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குறான் மனுஷன். கடைசியில் அந்த 22 பசங்களையும் உயிரோடு கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு வைல்டு ஃபயர் டிசாஸ்டர் மூவி. அதை பேஸ் பண்ணி டிசாஸ்டர் ஃபிலிம்னால் இதுதான். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த கெவின் கேரக்டர் நடித்த அந்த மேத்யூ அவருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எனக்கு என்னவோ உண்மையாக நம்ம இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, பஸ்ஸுக்குள்ளே 22 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த ஸ்கூல் டீச்சருமே. அந்த 22 குழந்தைங்கள்லையுமே வந்து ஒரு ஷாட்டுக்கு வந்து ஒரு கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே நடிக்க வைக்கிறாங்க. அதாவது வந்து இந்த படம் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோக்குள்ளே தான் நடந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பசங்களை நடிக்கவும் வச்சு இவர் ஒரு பர்ஃபார்மர், இவரும் அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஒரு மாதிரி படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வாஸ் குட். எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகிருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். படம் நல்ல படம், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் பஸ் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டோனர்ஸ் தருவேன். அதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.